ஜூலை 3, 2024 இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை. கர்த்தருடைய ஆலோசனையையும் பெரியோர்களுடைய ஆலோசனையையும் கேளுங்கள். Listen to the counsel of the Lord and the counsel of the elders. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். Proverbs chapter 15 verse 32. புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான், கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானமடைவான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மரங்களுக்கு தண்ணீர் இறைப்பதென்றால் முதலாவது பாத்தி கட்டுவார்கள். அப்பொழுதுதான் இறைக்கும் தண்ணீரானது சரியாக மரங்களை சென்றடையும். நமது வாழ்வுக்கும் சில ஆலோசனைகளும் கட்டுப்பாடுகளும் அவசியம். இவை இரண்டும் இல்லாத வாழ்வு பிரயோஜனமற்ற வாழ்வாகிவிடும். நம் அனைவருக்கும் தாம் இஷ்டம் போல வாழவே பிடிக்கும். யாரும் எதுவும் சொல்லிவிடக்கூடாது. தான் நினைப்பதை தான் விரும்பியபடி செய்து முடிக்கவே அனைவரும் விரும்புவர். தேவனுடைய வார்த்தை நமக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குகிறது, புத்திமதிகளை கொடுக்கிறது, நம்மை கடிந்து கொள்ளுகிறது, தேவனுக்கேற்றவர்களாய் நம்மை உருவாக்குகிறது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான், ஆலோசனையை கேட்க வேண்டும். அதை கடைபிடித்து வாழக்கூடிய தாழ்ந்த சிந்தைதான் நமக்கு வேண்டும். நாம் மதித்து நடக்கும் போதும் தேவனின் ஆசீர்வாதத்தை இனிதே பெற்றுக்கொள்ளலாம். He who ignores discipline despises himself, but whoever heeds correction gains understanding. My dear brothers and sisters, if you water the trees, they will build their bed first. Only then will be the pumped water reaches the trees properly. Some advice and restrictions are necessary for our life. A life without these will be a useless life. We all like to live as we like. No one should say anything. Everyone wants to do what they want to do. God's word gives us good advice, admonishes us and rebukes us. It makes us go to do good. God, all we have to do in this one thing, ask for advice. What we need is a humble mindset that we can live with. We can receive God's blessing when we walk respectfully. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை எங்களுக்கு நீ தந்திருக்கிறேன், நன்றி. இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய புதிய விதமான நன்மைகளையும் புதிய விதமான ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நீர்களுக்கு தந்து நீர் வழிநடத்தி அருள வேண்டுமா செபிக்கிறோம். கேட்கிற அனைத்தையும் கொடுக்கும்படியாக கத்து நீர் ஆண்டவரா அப்பா சித்தமுள்ளவராய் இருக்கிறீர் அப்பா. நம்முடைய பிள்ளைகள் கேட்கிற காரியங்கள், அவள் ஏறெடுக்கிற துதி ஸ்தோத்திரங்கள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நீர் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அதை நீ தந்து அவர்களை சாட்சியாய் நீர் ஆண்டவரை வைப்பதற்காக ஸ்தோத்திரம் 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 அப்பா. கொடாகொடி நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவர் நீ தந்தமிட வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே அப்பா நாங்கள் புத்திமதியை ஆண்டவரை கேட்கிறவர்களாக இருக்கும்படியாக, அதை வெறுக்காதவர்களாக இருக்கும்படியாக, அதன் மூலமாக ஞானத்தை நாங்கள் ஆண்டவரே அப்பா பெற்றுக்கொள்ளும்படியாக நிற்கிறவே தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் 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 அப்பா. நாங்கள் ஆண்டவரே பெரியோருடைய ஆலோசனை ஆண்டவரே கர்த்தருடைய ஆலோசனைகளை நாங்கள் ஒருபோதும் ஆண்டவரை அலட்சியமாக எண்ணி அதை தள்ளிவிடாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளும் அப்பா. பெரியோடு ஆண்டவரை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கிற புத்தியை ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் கேட்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதை தள்ளிவிடாதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய புத்திமதிகளை ஆண்டவரை வேதத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். அதை நாங்கள் தள்ளிவிடாதபடிக்கு ஆண்டவரை எங்கள் ஆத்துமாவை நாங்கள் பாதுகாத்து கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அதன் மூலமாக அப்பா நீ தருகிறதான அந்த உன்னத ஞானத்தை அப்பா நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அமை துதிக்கிறோம், அமை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. நாங்கள் ஞானமற்றவர்கள் ஆண்டவரே, பேதைகள் அப்பா. நீர் உம்முடைய ஞானத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும், எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரும் ஞானத்தினால் நிரப்புவீராக ராஜா அப்பா. ஞானத்தினால் நிரப்புவீராக ராஜா. ஒவ்வொரு நாளும் வார்த்தைகள் நாங்கள் படித்து தியானித்து
உம்முடைய ஆண்டவரே பரம ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நல்ல புத்தியை ஆண்டவரே மற்றவர்களிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக, உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக, அதே புத்தியை மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக ஆண்டவரே, புத்திமதியை சொல்லும்படியாக நீர் எங்களை வைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை நர் புத்தி உள்ளவர்களாக எங்களை மாற்றியறலாம் அப்பா. எங்களை நீ நடத்தியறலாம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஒரு போதும் ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆலோசனையில் நாங்கள் தள்ளி விடாதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்வுக்கு வேண்டிய ஆலோசனைகளை நீர் தருகிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு வாழ்வுக்கு என்ன கட்டுப்பாடுகள் அவசியம் என்பதை நீர் ஆண்டவரே சொல்லிக் கொடுக்கிறீர். அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதை எங்கள் வாழ்விலே பிரயோஜனமாக்கி கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் இஷ்டப்படி நாங்கள் வாழாதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் விரும்பியதை செய்து அப்பா நாங்கள் வாழ்ந்து கொள்ள இருக்காதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே அநேக பிள்ளைகள் ஆண்டவரே அப்படிப்பட்ட விருப்பத்தை ஆண்டவரே அப்பா செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. எனக்கு இஷ்டம் போல ஒரு வாழ்வை தேடிக்கொண்டு இஷ்டம் போல ஆண்டவரே நடந்து கொண்டிருக்கிறார்களே அப்பா. வாலிப பிள்ளைகளை நீங்க பொறுப்பிடுங்க, அவளை மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய புத்தி மதியை கேட்கிறவர்களாக, பெரியவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியவர்களாக அவர்கள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். காத்துக்கொள்வீராக, வழிநடத்துவீராக. இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை அவர்கள் பெற்று அவள் வாழும்படியாக கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாட்களை நம்முடைய பிள்ளைகள் காண நல்ல சுக வாழ்கள் பெற்று வாழ நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யும் துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன்.